Your time starts now. அடுத்து அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சய்வி, 2ஆம் வருடம் MBBS. இன்றைக்கு எனக்கு அழைக்கப்பட்ட தலைப்பு பண்டைய DNA எடுக்கும் முறைகள் மற்றும் வரிசை நிர்ணய தொழில்நுட்பங்கள். எனது கல்லூரி ஸ்ரீ பாலாஜி மருத்துவ கல்லூரி. அடுத்து பண்டைய DNA அதாவது இணைக்கீற்று அமிலம் எடுக்கும் முறை மற்றும் வரிசை நிர்ணய தொழில்நுட்பங்களில் இன்றைக்கு நாம் பார்க்கும் தலைப்புகள்: முதலில் அறிமுகம், பிறகு சவால்கள், பிறகு மாதிரி சேகரிப்பு, பிறகு DNA எடுக்கும் முறைகள், 5வதாக நூலகம் உருவாக்குதல், பிறகு வரிசை நிர்ணய தொழில்நுட்பங்கள், பிறகு பயன்பாடுகள், இறுதியாக முடிவு. அடுத்து அறிமுகம். பண்டைய DNA என்பது நூற்றாண்டுகள் முதல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான எலும்புகள், பற்கள், மம்மிகள், மண்பாண்ட எச்சங்கள், சுற்றுச்சூழல் மாதிரிகள் ஆகியவற்றில் பெறப்படும் ஒரு மரபணு பொருள். DNA மிக அதிக அளவு சிதைந்தும் குறுகிய துண்டுகளாகவும் சுற்றுப்புற மாசுபாட்டுக்கு அதிகம் உட்பட்டதாகவும் இருக்கும். எனவே பண்டைய DNA எடுக்கும் முறைகளில் பண்டைய DNA எடுக்கும் முறைகளில் ஹை-எண்ட் தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது. அடுத்து DNA எடுக்கும் சவால்கள். முதலில் படியிறக்கம் அதாவது டீகிரடேஷன். DNA சிறிய அளவிலான துண்டுகளாக உடைந்து கிடக்கும், அதாவது 30 to 70 கார இணைகளாக உடைந்து கிடக்கும், அதாவது பேஸ் பேஸ். இரண்டாவதாக ரசாயன பாதிப்பு. இதில் சைட்டோசின், யுரேசில் போன்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மூன்றாவதாக மாசுபாடு அதாவது கண்டாமினேஷன். நவீன மனித எச்சங்கள் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றின் கலப்புகள் பண்டைய DNAக்கள் அதிகமாக உள்ளது. நான்காவதாக குறைந்த அளவு இருப்பதால், அதாவது லோ ஈல்ட் இருப்பதால் பண்டைய DNA எடுக்கும் முறைகளில் சவால்கள் ஏற்படுகின்றன. அடுத்து மாதிரி சேகரிப்பு. மாதிரிகள் எலும்பு, பல் போன்றவற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு மாதிரி பல் அல்லது எலும்புகள் மேல் உள்ள கடினமான பகுதியில் ஒரு துளையிட்டு உள்ளே இருக்கும் மாசுபடாத சுத்தமான தூள்களை எடுக்கிறது. அது பின் UV கதிர்வீச்சு மற்றும் ப்ளீச் சிகிச்சை ஆகியவற்றை மேற்கொள்கிறது. இது லிக்விட் நைட்ரஜன் அல்லது டென்டல் துரைப்பணம் மூலம் எடுக்கப்படுகிறது. அடுத்து DNA எடுக்கும் முறைகள். DNA எடுக்கும் முறைகளில் 2 முக்கியமான முறைகள் உள்ளன. ஒன்று சிலிக்கா அடிப்படையிலான பிரித்தெடுத்தல், மற்றொன்று டீகால்சிஃபிகேஷன் மற்றும் புரோட்டீனேஸ் K செரிமானம். முதலில் சிலிக்கா அடிப்படையிலான பிரித்தெடுத்தல். இதை நன்கு புரிந்து கொள்ள இந்த படத்தை பார்க்கலாம். முதலில் செல்களை உடைத்து உள்ளே இருக்கும் DNA-வை வெளியே கொண்டு வருகிறோம். இதற்கு செல்லின் உறை மற்றும் புரதங்களை கரைக்கிறோம். இரண்டாவதாக DNA சிலிக்காவுடன் ஒட்டுகிறது. பிறகு உப்பு சேர்க்கப்படுகிறது. உப்பு அதிகமாக இருக்கும் நிலையில் DNA சிலிக்காவுடன் ஒட்டுகிறது, ஆனால் மற்ற செல் கூறுகள் ஒட்டப்படாது. DNA ஒட்டியுள்ள சிலிக்காவை ஆல்கஹால் கொண்ட திரவத்தால் கழுவுகிறோம். இதனால் புரதங்கள் நீக்கப்படுகின்றன. முடிவாக தூய நீர் சேர்க்கும் பொழுது DNA விடுவிக்கப்படுகிறது. இது ஒரு பொதுவாக பயன்படுத்தும் முறையாகும். அடுத்து டீகால்சிஃபிகேஷன், புரோட்டீனேஸ் K செரிமானம். டீகால்சிஃபிகேஷன் EDTA பயன்படுத்தி எலும்பு, பல்லில் உள்ள கால்சியத்தை நீக்கி அதை மேன்மையாக்குகிறது. புரோட்டீனேஸ் K செரிமானம் DNA-க்கு ஒட்டியுள்ள புரதங்களை உடைத்து DNA-வை விடுவிக்கிறது. அடுத்து DNA விடுவித்தவுடன் DNA-களை நூலகமாக உருவாக்குகிறோம். பண்டைய DNA மிகச் சிறிய மற்றும் சிதைந்த துண்டுகளாக இருப்பதால் சீக்வென்சிங்க்கு முன் DNA நூலகம் உருவாக்குதல் அவசியம். இரட்டை சரம் கொண்ட DNA துண்டுகளில்
இரு முனைகளிலும் அடாப்டர்ஸ் இணைக்கப்படுகின்றன. வழக்கமான என்ஜிஎஸ் நூலகம் தயாரிப்பு முறையை அடிப்படையாக இது கொண்டது இந்த நூலகம் உருவாக்குதல். மிக அதிகமாக சிதைந்த மற்றும் குறுகிய துண்டுகளாக இருக்கும் டிஎன்ஏ கூட நூலகமாக நம்மால் உருவாக்க முடியும். அடுத்து டிஎன்ஏ நூலகமாக உருவாக்கிய பிறகு அதை நாம் சீக்வன்சிங் செய்கிறோம், அதாவது வரிசை நிர்ணய முறைகள். வரிசை நிர்ணய முறைகளில் 2 முக்கியமான முறைகள் உள்ளன. அதில் ஒன்று இலுமினா வரிசை நிர்ணய முறை. இலுமினா முறை மிகச் சிறிய அளவில் உடைந்துள்ள மரபணு துண்டுகளை துல்லியமாக வாசிக்கக்கூடியது. பண்டைய மரபணு காலப்போக்கில் சிதைந்திருப்பதால் இந்த குறுகிய துண்டு வாசிப்பு மிகவும் ஏற்றதாக உள்ளது. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மரபணு துண்டுகளை ஆய்வு செய்யும் திறன் கொண்டது இது. ஒரே மரபணு துண்டை பல முறையால் வாசிப்பதால் இதிலிருந்து பெறப்படும் தகவல்களின் நம்பகத்தன்மை அதிகரிக்கிறது. அடுத்து இரண்டாவது முறை இணைப்பிடிப்பு செறிவூட்டு முறை, அதாவது ஹைபிரிடைசேஷன் அண்ட் கேப்சரிங் மெத்தட்ஸ். மாதிரியில் மிகவும் குறைந்த அளவில் இருக்கும் குறிப்பிட்ட மரபணு தகவல்களை தேர்ந்தெடுத்து பிடிக்க இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. தேவையற்ற மரபணு துண்டுகளை விலக்கி ஆய்வுக்கு தேவையான தகவல்களின் அளவை அதிகரிக்கிறது. மிக சிதைந்த மற்றும் குறைவான பண்டைய மரபணு துண்டுகளிலும் நம்பகமான முடிவுகள் பெற உதவுகிறது. மனித வரலாறு, தண்டை வழி மற்றும் தாய்வழி மரபணு ஆய்வுகளை துல்லியமாக மேற்கொள்ள இந்த முறை உதவுகிறது. அடுத்து பயன்பாடுகள். மனிதர்கள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்தனர் என்பதை புரிந்து கொள்ள டிஎன்ஏ எடுக்கும் முறைகள் உதவுகிறது. பழங்குடி மக்கள் உலகம் முழுவதும் எவ்வாறு குடியேறினார் என்பதை காட்டுகிறது. கடந்த காலங்களில் இருந்த நோய்கள் மற்றும் அவற்றின் பரவலை அறிய உதவுகிறது. விவசாயம் எப்போது தொடங்கியது என்பதை விளக்குகிறது. பழங்கால சுற்றுச்சூழல் மற்றும் உயிரின நிலைமைகளை அறிய உதவுகிறது. அடுத்து முடிவாக பண்டைய மரபணு ஆய்வுத்துறை நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. மிக நுணுக்கமான சுத்தமான நடைமுறைகளின் மூலம் மாசுபாட்டை குறைக்க முடிகிறது. மேம்பட்ட மரபணு எடுக்கும் முறைகள், அதாவது ஹை எண்ட் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன், குறைந்த அளவு மாதிரிகளில் இருந்தும் தகவல்கள் பெற உதவுகின்றன. உயர்திறன் வரிசை நிர்ணய முறைகள், அதாவது ஹை எண்ட் சீக்வன்சிங் மெத்தட்ஸ், மனித வரலாற்றை புதிய பார்வையில் புரிந்து கொள்ள வழங்குகிறது. அடுத்து நன்றி.